வணக்கம் நண்பர்களே. நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து 2020 போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி சில பேர் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் எடுத்த நண்பர்கள் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தீயணைப்புத்துறை பற்றி வந்து பிஆர்எஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இது போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அது சம்மந்தமாக தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட அனுபவத்தை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் வந்து இணைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். காலையில் 6 மணிக்கு ஃபாலின் மணி. ஓகே. 6:15 எல்லாம் ஃபாலின் ஆடுவாங்க. உடனே பீட்டிக்கு கிரவுண்டில் ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு நாங்கள் ஓடணும். இனிமேல் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எக்ஸசைஸ்னு ஒரு 6 இருக்கு. 6 7 சரியா இது ஃபாலின் பண்ணி இது பண்ணுவாங்க மொத்தமாக ஸ்கொயரா. அதில் ஒரு 7 எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகே. 7 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அப்படின்னா ஒரு ஆளாக சொல்லுவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் டெய்லி ஒரு ஆள் மார்க்கர் நிற்க செய்ய சொல்லுவாங்க. செஞ்சுட்டு உடனே இது பண்ணிப்பாங்க. ஃபாலோ கொடுத்துட்டு ஸ்குவாட்ரில் கூப்பிடுவாங்க. ஸ்குவாட்ரில் வந்தோம்னா அது ஒரு 3/4 மணி நேரம் நடக்கும். 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட்டு. 9 to 11 ஒரு நாள் எம்டி ட்ரில்லு, ஒரு நாள் லேடர் ட்ரில்லு, ஒரு நாள் வந்து பிக்கிங் அப் ட்ரில்லு. சரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கேண்டீன் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மந்த்லி வந்து பேமெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். என்ன வேணாலும் இல்ல. ஒரு நாள் வந்து இது இருக்கும். டிஃபன்ல வந்து தோசை ஒரு நாள் கொடுப்பாங்க, இட்லி ஒரு நாள், பூரி பொங்கல் அது மாதிரி சப்பாத்தி அது மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் 9 to 11 தான் அந்த ட்ரில் நடக்குமா, டிபார்ட்மெண்ட் ட்ரில். 11 to 11 டீ டைம். டீ கொடுப்பாங்க, இல்லாட்டி ஜூஸ், லெமன் ஜூஸ் அது மாதிரி கொடுப்பாங்க, சுண்டல் இது மாதிரி. திரும்ப அந்த ட்ரில்ல ரிவைன் பண்ணுவாங்க அடுத்த 11 to 1 மணி வரைக்கும். 1 to 2 வந்து லஞ்சு, 2 to 3 ரெஸ்ட், 3 மணிக்கு கிளாஸ் கூப்பிட்டாங்கன்னா 5 மணி வரைக்கும் நடக்கும். ஓகே. அந்த கிளாஸ் வந்து ஒன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடக்கும், ஒன்னு இந்த பில்டிங் உலாப்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸை பத்தி ஒரு நாள் எடுப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர் நடத்துவாங்க ஒரு நாள், பஞ்சபூதங்களை பத்தி நடத்துவாங்க. அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபயர்மேன், லீடிங் ஃபயர்மேனு, டிரைவரு, ஸ்டேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆபீசரு, மெக்கானிக்கு, ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசரு, டிஎஃப்ஓ, ஏடிஎஃப்ஓ, டிடி, ஜேடி, ஏடி, டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட பத்தி சொல்லுவாங்க. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு என்னன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டீ எல்லாம் இருக்குல்ல அதோட டீடைல்ஸா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ட்ரைனிங். ஆனா அடுத்த நார்த் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு நாள் சொல்லுவாங்க, கத்து கொடுப்பாங்க. கயிறோட வகைகள் என்ன, பல முடிச்சுகள் என்னன்னு கேட்போம், சொல்லி தருவாங்க. அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல 100 அடி கயிறு, 130 அடி கயிறு. மதியம் சாப்பாடு அது எப்பயும் போல அப்பளம், பொரியல், சாம்பார், ரசம், கார குழம்பு அப்படி இருக்கும். நைட்டுக்கு திரும்ப அதே மாதிரி வந்து ஊத்தாப்பா, சப்பாத்தி, தோசை, புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட நான்வெஜ் போடுவாங்க. ஒரு வேளை என்னென்ன இருக்கும்? மீன் கொடுப்பாங்க, சிக்கன் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ரெகுலரா மீன் தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் இருக்கும் மேக்ஸிமம். மேக்ஸிமம் லீவு தான். மேக்ஸிமம் லீவு தானா நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம், அங்கேயே இருந்துக்கலாம். எப்படின்னா சனிக்கிழமை 2வது சனி ஞாயிறு, 4வது சனி ஞாயிறு மொத்தமா லீவு. பேங்க்ல இருக்கும்ல 7 Saturday 4 Saturday லீவு. அதே மாதிரிதான் நமக்கும். மத்த 3வது சனியும் ஃபர்ஸ்ட் சனியும் என்ன ஹாஃப் டே கிளாஸ் நடக்கும். ஹாஃப் டேனா டெஸ்ட் நடக்கும். ஒரு வாரத்துல நடத்துறாங்கல்ல அந்த டெஸ்ட், ஒரு மிட்டம் டெஸ்ட்லாம் வந்து 18,200 பேசிக்கு. இப்போ நம்ம டிஏ வந்து 17% இருக்கு. 17 இப்போ திரும்ப ஜனவரியில இருந்து தான் 7 கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 11 தான் இருக்கு. இந்த மீதியை தருவாங்க, தர மாட்டாங்கன்னு தெரியல. சரி, இது மற்றபடி டியூட்டி நம்ம டியூட்டி டைம் வந்து அங்க இருக்கிற போது அப்படி நடக்குமா. திரும்ப நைட் 9 மணி ரோல் கால் நடக்குமா. நைட்டு 9 மணி ரோல் காலோட நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். செக் பண்ணுவாங்க. அதானே இப்ப வந்து எவ்வளவு பேர் இருக்கும், செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஆமா, ஸ்குவாடா நிப்பாட்டி நம்பர் வாங்குவாங்க. சென்ட்ரி நிக்கணும். சென்ட்ரி நிக்கணும். எல்லாருமே மாறி நிக்கணுமா?
ஆமா மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்களோ 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. ஓகே எப்படின்னா இன்னைக்கு நமக்கு சென்ட் எதுன்னு வச்சுக்கோங்க, பகல்லாம் சென்ட் நிக்க மாட்டாங்க, நைட்ல மட்டும் தான் சென்ட். நைட்டு 6 மணிக்கு கரெக்டா நம்மளுக்கு ஃபாலோ அவுட் கொடுக்குறாங்க பாரு, அந்த 6 மணில இருந்து நமக்கு சென்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நமக்கு இன்னைக்கு சென்ட் இன்னைக்கு வருதுன்னா நாளைக்கு விடிய காலம் வரும். அவ்வளோ இன்னைக்கு வராது, இன்னைக்கு முடிஞ்சிடும். நம்ம ஒரு சிங்கிள் முடிச்சிருவோம், ஃபுல்லா பார்த்து காலைல 6 மணிக்கு சென்ட் முடிச்சிருவாங்களா. இப்போ நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்க. நமக்கு ஒன்று நாளைக்கு சாயந்தரம் 4 அன்னைக்கு விடிய காலம் வரும், இல்லாட்டி 4 அன்னைக்கு மதியானம் ஈவினிங் 6 மணிக்கு போய் நிற்கும். அப்போ முதல்ல வந்துடும். அதாவது ஒரு நாள் கேப் இருக்கும், அந்த மாதிரி சென்ட்ரி இருக்கும். 150 பேர் இல்ல சென்ட்ரி, 150 பேர் மொத்தம் ஸ்ட்ரென்த் ஒரு இதுக்கு. ஆமா 150 பேர் ட்ரைனிங் சென்டர் 150 பேர். நம்ம கரூர் ட்ரைனிங் சென்டர் 150 பேர் தான் போட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அது இருக்கு 8 11 சென்டர் தரணும். 150 பேரை 2 மணி நேரமா டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 7 2 14 70 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் சென்ட்ரி நம்ம மாறுற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் கோட்லாம் அது என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு அங்க உள்ள ட்ரைனிங்ல? ட்ரெஸ் கோட் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் டிஎன்எஃப்ஆர்எஸ் பேட்ச் போட்டிருப்போம். ஓகே. ஃபயர்மேனு நேம் பேட்ச், ஒயிட் கலர் பெல்ட். ஓகே. அவ்வளவுதான் ஃபயர்மேனுக்கு. இது ட்ரவுசர் தானே? பிடிக்கு காக்கி ட்ரவுசரும் சர்வீஸ் பண்ணிடணும், ஒயிட் கலர் சர்வீஸ் பண்ணிடணும் பிடிக்கு. ஸ்குவாட்ரனுக்கு இதுதான் யூனிஃபார்ம் தான். யூனிஃபார்ம் தான். ஷோல்டர் பேட்ச் போட்டுக்கணும், ஒயிட் கலர் பெல்ட், கேப் வச்சு, பிளாக் ஷூ. ஓகே. ஷூ அந்த இதுதானே, இது சொல்லுவாங்களே பூட்ஸ் மாதிரி இருக்குமே, அது அந்த இதுக்கு பூட் தான், ஆங்கில் பூட் தான் பிளாக் கலர். ஓகே ஓகே. அவ்வளவுதான் நமக்கு ட்ரெஸ் கோடு. ஓகே. வேற குவார்டர்லயுமே அதான் ட்ரெஸ் கோடு நமக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் ட்ரில் நடக்கும், அதுலயுமே அதான் நமக்கு ட்ரெஸ் கோடு. சேஃப்டி கிளாஸஸ் அப்போ அப்பயும் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் நம்ம அங்க ட்ரைனிங்ல அதாவது எப்படின்னா ஸ்குவாட்ரல நம்ம ஷூ யூஸ் பண்ணுவோம், ஆங்கிள் பூட்டை. ஆனா ட்ரில் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. கம்ப்யூட்டர்னா இந்த இது வரைக்கும் காப்ஸ் வரைக்கும் வரும் பாரு, அதுதான் கேட்டேன். அது யூஸ் பண்ணுவோம் மற்ற எல்லா ட்ரில்லுக்கும். சரி சரி. ஸ்டேஷன் நம்ம ஃபயர் காலுக்கு போறது கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த ஆங்கிள் பூட் யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு பிரவுன் கலர் ஷூ கேன்வாஸ். வேற ட்ரைனிங்ல வேற என்ன போனா ஸ்நாக் கேச்சர் பத்தி கத்து கொடுப்பாங்க. பாம்பு பிடிக்கிறது. ஒரு நாள் பாம்பு கொண்டு குடிச்சிட்டு விட்டு சும்மா ஒரு 2 பேர் 3 பேரை புடிச்சு பார்க்க சொன்னாங்க. அதாவது கையில இல்ல, அந்த ஸ்நாக் கேச்சர்ல. மற்றபடி வேற அந்த சிஸ்டம் தான், அந்த இது யூஸ் பண்ணி. அப்புறம் நார்த் லைன்லயே ரெஸ்கியூக்கு மாடு கட்டுறது எப்படி, ஆடு கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சப்போஸ் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குமா என்ன? பனிஷ்மெண்ட் இருக்கும். எப்படின்னா ஏதாவது பண்ணோம்னா மதியானம் ஓட விடுவாங்க வெயில்ல. எந்த மாதிரி நம்ம 1 மணிக்கு ஃபாலோ கொடுக்குறாங்கல்ல சாப்பிடறதுக்கு, எப்படி லஞ்சுக்கு பிரேக் விடுறப்ப அந்த 1 மணிக்கு கிரவுண்ட்ல ஓட விடுவாங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓசை தூக்கிட்டு. பனிஷ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா டைமுக்கு வரலன்னா எல்லாத்துக்கும் ஓட தான் விடுவாங்க, இல்லாட்டி சென்ட் நிக்க விட்டுருவாங்க, எக்ஸ்ட்ரா சென்ட் போட்டு விட்டுருவாங்க. காலைல 6 மணிக்கு ஃபாலோ பண்றப்ப டக்குன்னு லேட் ஆகி வந்துட்டோம், லாஸ்டா நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒன் அந்த அளவு பெருசா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, போலீஸ் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எப்படின்னா நம்ம அங்க ஐடென்டிஃபை ஆகிக்கும் ஒஸ்ட் இவன் ஏமாத்துவான், போவான் வருவான், ஓபி அடிப்பான் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஐடென்டிஃபை ஆகி அதுக்கப்புறம் நம்ம லேட்டா வந்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் போடுவாங்க. எப்படின்னா அந்த கிரவுண்ட்ல ஓசிட்டு ஓட விடுறது, எக்ஸ்ட்ரா சென்ட்ரி போடுறது, அந்த மாதிரி விஷயம் நம்ம ஐடென்டிஃபை ஆகிட்டோம்னா போட்டு விட்டுருவாங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்கடா. சரி சரி சரி. ரொம்ப ரிலாக்ஸா தான் இருக்கும் ட்ரைனிங், ரொம்ப டைட்டாலாம் போகாது. அதுக்கு குரூப் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா? இப்ப ஒருத்தன் தப்பானா ஆமா ஸ்குவாட்ல அந்த ஸ்குவாடே ஏதாவது ஓவரா கத்திட்டு இருக்காங்க போறாங்கன்னா ஸ்குவாடுக்கே பனிஷ்மெண்ட் போட்டு விட்டுருவாங்க. என்னன்னா அந்த இதுதான் வெயில் மதியம் லஞ்சு இப்போ பிரேக் விட்டுருவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்குவாடை மட்டும் நிப்பாட்டிட்டு 2வது ஸ்குவாட் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஸ்குவாடுக்கும் மதியம் லஞ்சுக்கு பிரேக் விட்டுருவாங்க, 1 மணிக்கு ஃபாலோ அவுட் கொடுத்துருவாங்க. நமக்கு மட்டும் அந்த எந்த ஸ்குவாட் பிரச்சனையும் அந்த ஸ்குவாடை ஃபாலோ அவுட் கொடுக்க மாட்டாங்க, வெளியே நிக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. சரி. எல்லாமே ஹெல்மெட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஹெல்மெட் போட்டு போய் வெளியே நிக்க வேண்டியதான். ஆனால் பறக்கும் தானா ட்ரைனிங் சென்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எல்லோரும் பிஆர்எஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்த்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எப்படி, சம்பளம் எப்படி, மற்றபடியான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். அந்த வீடியோவில் பார்ட் 2 அந்த வேலை எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்ஸாக இன்னும் டீட்டெயில்ஸாக போடுறேன். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.